பஸ்ஸில் ஒருத்தவங்க மேலே பேக் டச் பண்ணுறானா உன்னை வந்து தப்பாக அனுப்புகிறானா நீ அங்கேயே உன்னை பொழக்கணும், செருப்பை தூக்கி அடிக்கணும். இல்லை அந்த இருக்கிற யாரா நீ அடிக்கிற சம்பவத்தை பார்த்து வீடியோ தவம் போட போகிறான். உன்னை அவன் டச் பண்ண உடனே வீடியோ எடுத்துட்டு இருப்பியா ஆங்கிளா? நீ கிட்ட போய் நீ ஏன் நின்றுட்டு செத்தே போயிட்டாரு. வீடியோ எதுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த வீடியோல வர சிரிக்கிறாங்க வர நம்ம லைட்டா ஸ்மைல் வர வருது. வேணுண்ட கிட்ட போய் ஒரு ஆசைனே அவர் இறங்குறாங்க பஸ்ல அந்த வேணும்ட்ட கிட்ட. என்ன இது? அந்த வீடியோலாம் டச் பண்ணணும் அவருக்கு. அந்த அம்மாவுக்கு டச் பண்ண அது வந்து அந்த வீடியோ வந்து வரலாம். நீ யாருக்காக எதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டியோ அவங்களே உன்னை செருப்பு கட்டி அடிதான் வைப்போம். உண்மையா அங்க அந்த ஒரு பொண்ணா இருந்திருந்தானா கண்டிப்பா அங்க வேற மாதிரி நடந்திருக்கும் சம்பவம். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அதை சோசியல் மீடியால போகணுன்றதுக்காக அந்த வியூஸ் வாங்கணும், அந்த ஃபாலோவர்ஸ் வரணும், ஒரு உயிரே போயிடுச்சு. நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களே வீடியோ போட்டு பார்த்துருக்கா. சீசமா திட்டுவாங்க, அடிப்பாங்க, இது மாதிரிலாம் பார்த்துருக்க. ஆனா இந்த வீடியோல ஒண்ணுமே பண்ணாத நோட்டுமான் தடா நீ அவரே தள்ளிதான் போறாரு. அவரே ஒரு சித்தே போயிட்டாரு. வாழ்க்கையே இப்ப லைஃபே இல்லைந்தாலும் இது அக்கௌண்ட் ஓப்பன்ல இருந்து இப்ப பிரைவேட்ல வர போட்டாங்க. கேவலமா இருக்குது. இப்ப எல்லாருமே பஸ்ல வந்து இப்ப கேரளால போற எல்லா அந்த அட்டை பெட்டி, அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் கல்லு இதெல்லாம் திரும்புறாங்க. தட்டுக்காம இருக்கிறதுக்கு, கை பண்ணாம இருக்கிறதுக்குன்னு. பக்கத்துல என்ன ஒரு பொண்ணு சும்மா நார்மலா கேமரா தான் பண்ணாத ஓட்டுருவானுங்க. அவள் ஸ்டாப்பிங் வரல ஏதோ எப்பா நீ இறங்கி உடுப்பான்னு ஃபுட்பால் அச்சு இறங்கி ஓட்டுருவா. இப்போ இந்த சம்பவத்துல இருந்து எல்லாருமே